தோழர்களுக்கு வணக்கம். நம்ம போன வாய்ப்பில் காற்றில் ஆக்சிஜன் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த ஆனரோபுகள், அதாவது ஆக்சிஜன் தேவைப்படாத உயிரிகள் இந்த உலகம் முழுக்க பல்கி பெருகி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். கூடவே எப்போ இந்த சயனோபாக்டீரியாக்கள் தோன்றி தண்ணீரை பிளந்து அதில் இருந்த ஆக்சிஜனை வெளியிட ஆரம்பிச்சதோ அப்பவே இந்த மாபெரும் ஆக்சிஜனேற்ற நிகழ்வு நடந்து ஆக்சிஜன் தேவைப்படாத உயிரிகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா ஏற்கனவே இந்த ஆனரோபுகள் நிறைந்து இருந்த இந்த பூமியை எப்படி ஆங்காங்கே சின்ன அளவுல உருவான இந்த சயனோபாக்டீரியாக்களால கைப்பற்ற முடிஞ்சுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன் அப்படின்னா, அபரிதமான ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணணும்னா அந்த ஆனரோபுகள் ஆட்சி செய்துகிட்டு இருந்த உலகத்துல அதையும் தாண்டி பெருமளவு தன்னோட மறு உற்பத்தியை இந்த சயனோபாக்டீரியாக்கள் பெருக்கி இருக்கணும், அப்படிதானே? அப்ப அதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு காரணமா இருக்கக்கூடியது பாஸ்பேட் பாறைகள். இந்த உயிர்கள் எல்லாம் தோன்றி அது தங்களை இந்த பூமியில நிலைநிறுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் இந்த பூமியில தொடர்ச்சியான எரிமலை வெடிப்புகளும் விண்கல் மோதல்களும் ஏற்பட்டு பாஸ்பேட் பாறைகள் உருவாகிறது அதிகரிச்சுது. அந்த நேரம் பார்த்து இந்த சயனோபாக்டீரியாக்கள் வேற பரிணமிக்க ஆரம்பிச்சுதா. இந்த சயனோபாக்டீரியாக்கள் செழித்து வளர்றதுக்கு இந்த பாஸ்பேட் பாறைகள் ஒரு நல்ல ஊட்டத்தை கொடுத்துச்சு. அது எப்படின்னா, இந்த பாஸ்பேட்டுக்கு தான் எல்லா உயிர்களுக்கும் தேவைப்படுற கீ நியூட்ரியன்ட், அதாவது முக்கியமான ஊட்டச்சத்தா இருக்குது. இந்த பாஸ்பேட் தான் டிஎன்ஏ ஆர்என்ஏ உருவாக்கத்துக்கு முக்கியமானதா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏடிபி ஆற்றல் சக்திக்கும் இதுதான் முக்கியமான மூலப்பொருள். அப்ப இது உயிர்களுக்கு முக்கியமான ஆற்றலை உற்பத்தி செய்யுது. அது மட்டும் இல்லாம இந்த பாஸ்பேட் உயிர்களோட செல் சவ்வுகள்ல ஒரு முக்கியமான பகுதியாகவும் இருக்கு. அப்ப போதுமான பாஸ்பேட் இல்லாம செல்களால வளரவோ மறு உற்பத்தி செய்யவோ ஆற்றலை உற்பத்தி பண்ணவோ முடியாது. அதனால கண்டிப்பா பாஸ்பேட் இல்லாம இந்த சயனோபாக்டீரியாக்களால அபரிதமா வளரவோ மறு உற்பத்தி பண்ணவோ முடியாது. அப்ப கடல்ல இருந்த பாஸ்பேட் பாறைகளால தான் இந்த சயனோபாக்டீரியாக்கள் மற்ற உயிர் வாழ ஆக்சிஜன் தேவைப்படாத உயிரினங்களை தாண்டி, ஆனரோபுகளை தாண்டி பல்கி பெருகி நிறைய ஒளி சேர்க்கை மூலமா தண்ணீரை பிளந்து ஏராளமான ஆக்சிஜனை வெளியிட்டிருக்குது. அது முதல்ல கடல் நீர்லையும் அப்புறமா வளிமண்டலத்திலையும் கலந்திருக்கு. இப்போ நமக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் எழலாம். அதாவது நாம் என்ன சொல்றோம்னா, இப்போ இருக்கிற உயிர்கள் எல்லாமே ஆக்சிஜனை சுவாசிச்சு உயிர் வாழுது. ஆனா ஆதியில ஆக்சிஜனே கிடையாது. அப்ப அந்த காலத்துல இருந்த உயிர்கள் கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு தான் உயிர் வாழ்ந்ததா பல பேரும் நினைக்கிறாங்க. இது சரியா அப்படிங்கிறது தான் அந்த சந்தேகம். இதுக்கான பதில் இல்லை அப்படிங்கிறது தான். கடல்ல இருந்த நைட்ரேட்டு, சல்ஃபேட்டு, இரும்பு முதலான கனிம மூலக்கூறுகளை தான் ஆக்சிஜன் தேவைப்படாத அந்த உயிரிகள் பயன்படுத்திச்சு. ரொம்பவே அபூர்வமா சில ஆக்சிஜன் தேவைப்படாத நுண்ணுயிர்கள் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்திச்சுதுங்க. இதுல கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்கிற ஒரு நுண்ணுயிருக்கு எடுத்துக்காட்டா நாம மெத்தனோஜன்களை சொல்லலாம். நம்ம சாண எரிவாயு இருக்குல்ல, அதை உற்பத்தி பண்ணக்கூடிய நுண்ணுயிரிகள் தான். மீத்தேன் கேஸை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த நுண்ணுயிர்கள் தான் கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு வாழக்கூடிய நுண்ணுயிருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரியான பாக்டீரியாக்கள் மாடுகளோட குடல்ல வாழும், அப்புறம் சதுப்பு நிலங்கள்ல கூட வாழும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சுவாசிக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல, அப்படின்னா இந்த நுண்ணுயிரிகளும் சுவாசிக்குமா? இப்போ சுவாசிக்கிறது அப்படின்னா நுண்ணுயிர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட உறுப்புகள் எதுவும் கிடையாது தானே. ஆனா எல்லா உயிர்களுக்குமே உயிர் வாழ ஆற்றல் உற்பத்தி செய்தாகணும். ஆற்றல் அப்படின்னு சொன்னா ஏடிபின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஆற்றலை உற்பத்தி செய்யறதை தான் நாம சுவாசிக்கிறது அப்படின்னு சொல்றோம். அந்த வகையில நாம ஆற்றலை உற்பத்தி பண்ண ஆக்சிஜன் தேவைப்படுது. ஆக்சிஜன் இல்லாத சூழல்ல நுண்ணுயிரிகள் ஆற்றலை உற்பத்தி பண்றதுக்கு நைட்ரேட்டு, சல்ஃபேட்டு, இரும்பு, கார்பன் டை ஆக்சைடு இப்படின்னு அதுங்களோட சூழ்நிலைக்கேற்ப பயன்படுத்திக்கிச்சு. சரி, அப்ப பெரும்பான்மையான
ஆனரோபுகள், அதாவது ஆக்சிஜன் தேவைப்படாத உயிரினங்கள் கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு உயிர் வாழல. அதுக்கு பதிலாக நைட்ரேட், சல்ஃபேட், இரும்பு மாதிரியான கனிம மூலக்கூறுகளை தான் பயன்படுத்திச்சு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இப்போ சுவாசிக்கிறத பத்தி பேசுறப்போ ஒளி சேர்க்கையை குறித்தும் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா இந்த பூமியில உயிர்கள் ஆக்சிஜன் இல்லாத சூழல்ல வாழ ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இந்த ஒளி சேர்க்கை பண்ணக்கூடிய சைனோபாக்டீரியாக்கள் தோன்றினதுக்கு அப்புறமா தானே இந்த மாபெரும் ஆக்சிஜனேற்ற நிகழ்வு நடந்து பல மாற்றங்களை ஏற்படுத்திச்சு. அப்போ ஒளி சேர்க்கைக்கும் சுவாசிக்கிறதுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒளி சேர்க்கை அப்படின்னா உணவை உற்பத்தி செய்யக்கூடிய செயல்முறை. சுவாசிக்கிறது அப்படின்னா உணவுல இருந்து ஆற்றலை பெறக்கூடிய செயல்முறை. அப்ப சைனோபாக்டீரியா தோன்றதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த நுண்ணுயிர்கள் எப்படி உணவை பெற்றுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம போன வகுப்புலே பார்த்துட்டோம். ஆனாலும் மறுபடியும் சுருக்கமா இதுலையும் பார்த்துருவோம். கரிம சேர்மங்களை, அதாவது தங்களுக்கான உணவை சுற்றுப்புறங்கள்ல இருந்து எடுத்துக்கக்கூடிய சார்பூட்ட உயிரிகள், ஹீமோ ஆட்டோட்ராப்ஸ்களா ஆரம்பத்துல உயிரிகள் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா சுற்றுச்சூழல்ல கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தாங்களே தங்களுக்கான உணவை தயாரிச்சுக்க முடிகிற தன்னூட்ட உயிரிகளா இருந்திருக்கு. அதுலயும் ஆரம்ப கால தன்னூட்ட உயிர்களுக்கு தண்ணீரை பிளக்க தெரியாது. அதனால ஆக்சிஜனை அதனால வெளியிட முடியல. அப்ப எப்ப ஒளி தன்னூட்ட உயிரிகள் உருவாகிச்சோ அப்பதான் அது சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு உதவியோட தண்ணீரை பிளந்து ஆக்சிஜனை வெளியிட ஆரம்பிச்சுது. இதுதான் உயிரின பரிணாமத்துல முக்கியமான வளர்ச்சி. ஆக ஏதோ ஒரு வகையில சுற்றுப்புறங்கள்ல இருந்தோ இல்ல தாங்களே தயாரிச்சோ கிடைக்கப்பெற்ற அந்த உணவுல இருந்து ஆற்றலை பெறக்கூடிய செயல்முறை தான் சுவாசிக்கிறது, அதாவது ஏடிபியை உற்பத்தி செய்யறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்ப உயிர் வாழ ஆக்சிஜன் தேவைப்படுற உயிரிகள் தோன்றிச்சோ அப்பதான் அது ஆக்சிஜனை பயன்படுத்தி அதிகமான ஆற்றலை உற்பத்தி செய்து கார்பன் டை ஆக்சைடையும் தண்ணீரையும் வெளியிட ஆரம்பிச்சது. அப்புறம் மறுபடியும் ஒளி சேர்க்கை மூலமா கார்பன் டை ஆக்சைடு சூரிய ஒளி உதவியோட தண்ணீரை பிளந்து ஆக்சிஜனை வெளியிட ஆரம்பிக்குது. இது ஒரு சுழற்சியா நடக்குது. நாம ஆரம்பத்தில் ஒரு கேள்வி வச்சிருந்தோம், அதாவது ஏற்கனவே இந்த ஆனரோபுகள் நிறைந்து இருந்த இந்த பூமியில எப்படி புதுசா தோன்றின சைனோபாக்டீரியாக்களை கைப்பற்ற முடிஞ்சது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? அதுக்கு ஒரு காரணமா நம்ம பாஸ்பேட் பாறைகள் அப்படின்னு பார்த்தோம். பாஸ்பேட் எப்படி ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்தா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் இல்லாம சுவாசிக்கிறப்போ, சுவாசிக்கிறதுனா ஆற்றலை ஏடிபியை உற்பத்தி செய்யறதுன்னு தானே அர்த்தம். அப்படி சுவாசிக்கும் போது ரொம்ப குறைவான ஆற்றலை தான் அதுகளால உற்பத்தி செய்ய முடிஞ்சது. அதாவது ஒரு குளுக்கோஸ்ல இருந்து 2ல இருந்து 4 ஏடிபியை, அதாவது ஆற்றலை தான் அதுகளால உற்பத்தி செய்ய முடிஞ்சது. அதனால அதோட வளர்ச்சி ரொம்ப நிதானமா இருக்கும். அதே நேரத்தில் ஆக்சிஜனை பயன்படுத்தி சுவாசிக்கிறப்போ குளுக்கோஸ்ல இருந்து 36ல இருந்து 38 ஏடிபி ஆற்றல்களை உற்பத்தி செய்ய முடியும். அப்ப அதிக அளவு ஆற்றல் அதிக அளவு வளர்ச்சியை கொடுத்துச்சு, மறு உற்பத்தி துரிதமா இருந்துச்சு. சரி, அப்ப இந்த மாபெரும் ஆக்சிஜனேற்ற நிகழ்வுனால நுண்ணுயிர்கள் சுவாசிக்கிற தன்மையை வச்சு 3 விதமா பிரியுது. ஒன்று, சுற்றுச்சூழல்ல ஆக்சிஜன் இருந்தாலே செத்து போகக்கூடிய நுண்ணுயிரிகள். ஏன்னா அதுங்களுக்கு ஆக்சிஜன் நச்சுத்தன்மை வாய்ந்ததா இருந்துச்சு. அதை முறியடிக்கக்கூடிய நொதிகளை அதால உற்பத்தி பண்ண முடியல. அதாவது ஆக்சிஜன் வாயுவை எதிர்கொள்ற அளவுக்கான நொதிகளான கேட்டலேஸ், சூப்பர் ஆக்சைடு டிஸ்மியூட்டேஸ் மாதிரியான நொதிகள் அதுகளுக்கு கிடையாது. ரெண்டாவது, சுற்றுச்சூழல்ல ஆக்சிஜன் இருக்கும், ஆனா அதை சகிச்சுக்கிட்டு தாங்கிக்கிட்டு நைட்ரேட்டு, சல்ஃபேட்டு, இரும்பு முதலான கனிம மூலக்கூறுகளை சுவாசிக்க பயன்படுத்தின நுண்ணுயிரிகள். இதுங்க ஆக்சிஜன் வாயுவை எதிர்கொள்ற நொதிகளை உற்பத்தி செய்துச்சுங்க. இதுங்களுக்கு சுற்றுச்சூழல்ல ஆக்சிஜன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்ததா, சுவாசிக்க கட்டாயம் ஆக்சிஜன் வேணும் அப்படிங்கிற முன் நிபந்தனை உள்ள நுண்ணுயிரிகள். சுற்றுச்சூழல்ல ஆக்சிஜன் இருந்தா மட்டும்தான் அதுங்களால உயிர் வாழவே முடியும். ஆக மொத்தத்துல இந்த மாபெரும் ஆக்சிஜனேற்ற நிகழ்வு நடந்துகிட்டு இருந்தப்ப ஒரு அசாதாரணமான சூழல் நிலவிக்கிட்டே இருந்துச்சு. அதுலயும் முதல்ல தோன்றின ஆக்சிஜன் தேவைப்படாத உயிரிகளுக்கு கடல்ல இருந்த ஆக்சிஜன் பிரச்சனையா இருந்துச்சு. அதே நேரம் ஆக்சிஜனை சுவாசிச்சு வாழ்ற உயிர்களுக்கு கடல்ல போதுமான அளவு ஆக்சிஜன் இல்லை
அப்படிங்கிறது பிரச்சனையா இருந்துச்சு. ஆக இந்த 2 விதமான உயிர்களுக்குமே ஆக்சிஜன் தான் பிரச்சனையா இருந்துச்சு. ஒண்ணுக்கு ஆக்சிஜன் அறவே தேவைப்படல, இன்னொன்னுக்கு ஆக்சிஜன் அதிக அளவு தேவைப்பட்டுச்சு. இந்த அசாதாரணமான சூழலை இந்த உயிரிகள் சமாளிச்சே ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா எல்லா உயிர்களுமே உயிர் வாழ்றதுக்கு போராடும். அந்த உயிர் வாழ்ற போராட்டத்தில் உயிர் வாழ என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அந்தந்த வழிமுறைகளை அது செயல்படுத்த முயற்சிக்கும். அப்போ இப்படியான ஒரு அசாதாரண சூழல்ல இந்த 2 வகையான உயிரிகளும் சேர்ந்து வாழ முடிவு பண்ணிச்சுதுங்க. அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் தேவைப்படாத உயிரியோட உடலுக்குள்ள ஆக்சிஜன் தேவைப்படுற உயிரி போயிடுது. எப்படி போகுது அப்படின்னா, ஆக்சிஜன் தேவைப்படாத உயிரி ஆக்சிஜன் தேவைப்படுற உயிரியை விழுங்கிடுது. ஆனால் அதை ஜீரணிக்கல. அந்த ஆக்சிஜன் தேவைப்படுற உயிரியும் உயிர் வாழ ஆக்சிஜன் தேவைப்படாத அந்த உயிரியோட செல்லுக்குள்ளால போய் உயிர் வாழ ஆரம்பிக்குது. அதாவது இந்த 2 உயிரிகளும் உயிர் வாழ்றதுக்காக ஒண்ணுக்கொண்ணு உதவிக்குது. அப்புறம் நாளடைவில் அந்த விழுங்கப்பட்ட உயிரி விழுங்கின உயிரியோட ஒரு உறுப்பா மாறி போயிடுது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, சிக்கலான உயிர்களின் பரிணாமம். இந்த சிக்கலான உயிர்கள் காம்ப்ளெக்ஸ் லைஃப் எப்படி உருவாக ஆரம்பிச்சது? நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் அடிப்படையில் சுமார் 2.7 இருந்து 2.1 பில்லியன், அதாவது 270 இருந்து 210 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சிக்கலான உயிரிகள் பரிணமிக்க ஆரம்பிச்சிருக்குது. அது எப்படி பரிணமிக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா, ஒரு செல் உயிரிகள் ப்ரோகாரியோட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நியூக்ளியஸ் அதாவது உட்கரு இல்லாத செல்லில் இருந்து உண்மையான உட்கரு உள்ள யூகாரியோட்டுகள் உருவாச்சு. அதாவது ஆர்கிபாக்டீரியா, பாக்டீரியா மாதிரியான எளிமையான நுண்ணுயிரிகள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் இந்த சிக்கலான உயிர்கள் உருவாகிச்சு. இந்த இடத்துல ப்ரோகாரியோட்டுகள் யூகாரியோட்டுகள்னா என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். பளிச்சுன்னு சொல்லணும்னா, உண்மையான நியூக்ளியஸ் அதாவது உட்கரு இல்லாத உயிரிகளை நம்ம ப்ரோகாரியோட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். உண்மையான உட்கரு உள்ள செல்களை நாம யூகாரியோட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 வார்த்தைகளுமே கிரேக்க மொழியிலிருந்து உருவானது. அதாவது ப்ரோ அப்படின்னு சொன்னா முந்தைய நிலை, கேரியோட் அப்படின்னு சொன்னா உட்கருன்னு அர்த்தம். யூ கேரியோட்ல இருக்கக்கூடிய யூ அப்படின்னா உண்மையான அப்படின்னு அர்த்தம். மொத்தத்துல உட்கரு உருவாக்கத்துக்கு முந்தைய நிலை, உண்மையான உட்கரு இருக்கும் நிலை அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். முதல்ல இந்த ப்ரோகாரியோட்டுகள்னா என்ன? தமிழ்ல இதை மெய்கருவற்ற உயிர் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான ஒரே ஒரு செல்லை உடைய நியூக்ளியஸ் அதாவது உட்கரு இல்லாத உயிரிகள். இதனுடைய டிஎன்ஏ வந்து சும்மா செல்லுக்குள்ளால அப்படி லூஸ் ஆயிருக்கும். அதாவது ஒரு குட்டி பைக்குள்ள சில ரசாயனங்களையும் டிஎன்ஏவையும் பொதிஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். ஆரம்ப காலத்துல உயிரிகள் டிஎன்ஏவை மரபணு தகவல்களை சேமிக்க பயன்படுத்திச்சுங்க. அப்புறம் அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு டிஎன்ஏ வந்ததெல்லாம் போன வகுப்பிலே நம்ம பார்த்துட்டோம். சுமார் 3.5 இருந்து 3 பில்லியன், அதாவது 350 இருந்து 300 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே ஆர்என்ஏக்கு பதிலா டிஎன்ஏ மரபணுவா மாற ஆரம்பிச்சு 2.7 இருந்து 2.1 பில்லியன், அதாவது 270 இருந்து 210 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே டிஎன்ஏ மரபணுவா உருவாகிடுச்சு. இந்த மாற்றம் எல்லாம் ஒரே நாள்ல நடந்தது இல்லைல்ல, இது ஒரு நீண்ட கால பரிணாம மாற்றம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ரோகாரியோட்டுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப குட்டியா நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவு இருக்கும். நுண்ணோக்கிகள் வச்சுதான் இதுகளை நாம பார்க்கவே முடியும். அடுத்ததா வந்து யூகாரியோட்டுகள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதை நாம மெய்கரு உயிரிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த யூகாரியோட்டுகள் ஆரம்ப நிலையில ஒரு செல் உயிரியா இருந்து அப்புறமா பல செல் உயிரிகளா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதுங்க. நாம இந்த வகுப்புல ஒற்றை செல் கொண்ட யூகாரியோட்டுகள், அதாவது ஒற்றை செல்லை கொண்ட சிக்கலான உயிர்களை தான் ஆழமா பார்க்க போறோம். அதாவது செல் மட்டத்துல இது வந்து சிக்கலான உயிரியா இருக்கும். ஆனா அதையே உயிரின மட்டத்துல பார்த்தோம்னா இதை வந்து சிக்கலான உயிர்கள்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே இந்த மெய்கரு உயிர்களோட பொதுவான தன்மையை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த யூகாரியோட்டுகளுடைய செல்களுக்குள்ளால டிஎன்ஏ சிதறியெல்லாம் கிடக்காது. அது ஒரு கருவுக்குள்ள
செல்லுக்குள்ளால பொதிஞ்சு வைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த செல்லுக்குள்ளால மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் மாதிரியான சிறப்பு உறுப்புகள் இருக்கும். இந்த ஒவ்வொரு சிறப்பு உறுப்புகளும் அதுக்கே ஆன தனித்தன்மைகளை கொண்டிருக்கும். இந்த சிக்கலான உயிரிகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு குணாம்சங்கள் என்னென்ன அப்படின்னு இப்போ கொஞ்சம் பார்ப்போம். இது அசையும் தன்மை, அதாவது இதுகளால் அசையவோ இல்லை நகரவோ முடியும். அதுக்கு அடுத்தது உணரும் தன்மை, அதாவது இதுகளால் சுற்றுச்சூழலை உணர முடியும். ஒரு அசாதாரண சூழல் வரும்போது அந்த இடத்தை விட்டு நகரக்கூடிய பண்பு இதுகளுக்கு உண்டு. இன்னொன்று சிக்கலான இனப்பெருக்கம், மறு உற்பத்தி, அதாவது நாம ப்ரோகாரியோட்டுகள் ரெண்டா பிரிஞ்சு சுலபமாக மறு உற்பத்தி பண்ணிடும் அப்படின்னு போன வகுப்பில் பார்த்தோம் இல்லையா? அப்படியெல்லாம் இங்கே மறு உற்பத்தி அவ்வளோ சுலபமாக நடக்காது. அது பாலின இன சேர்க்கை மூலமாகவும் மறு உற்பத்தி பண்ணும். ஆனால் நாம் இந்த வகுப்பில் ஒரு செல்லை கொண்ட சிக்கலான உயிரிகளை பற்றி பார்க்க போகிறதால இங்கே அதை விரிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே ஒரு செல் மெய்க்கரு உயிரிகள் மெய்க்கருவுக்கு முந்தைய உயிரிகள் போலவே, அதாவது ப்ரோகாரியோட்டுகள் போலவே ரெண்டாக பிரிகிறது மூலமாகவும் மொட்டுகள் அரும்புதல் மூலமாகவும் மறு உற்பத்தி பண்ணும். இந்த ஒற்றை செல்களை கொண்ட சிக்கலான உயிர்கள் எந்த காலகட்டத்தில் தோன்றி இருக்கலாம் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட 2.7 இருந்து 2.1 பில்லியன், அதாவது 270 இருந்து 210 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றி இருக்கலாம் அப்படின்னு ஆதாரங்கள் நமக்கு சொல்லுது. அதில் முதலாவது நம்ம புதைப்படிவ சான்றுகளை பார்க்கலாம். அதாவது பண்டைய கால பாறைகளில் உள்ள நுண்ணிய புதைப்படிவங்கள், அதுவும் எடுத்துக்காட்டா கிரிபானியா, டஃபானியா, பாங்கியோமார்பா மாதிரியான உயிர்களில் செல் சுவர்கள், உட்கருக்கள் மாதிரியான அமைப்புகள் இருக்கிறத இந்த நுண் புதைப்படிவங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது. இதில் கிரிபானியா 2.1 இருந்து 2 பில்லியன், அதாவது 210 இருந்து 200 கோடி வருஷங்கள் பழமையானது. 1965 ஸ்டான்லி மற்றும் குன்கல் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை மெக்சிகன் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா சீனாவில் கூட இது கண்டுபிடிக்கப்பட்டது. நமக்கு கிடைச்ச பழமையான புதைப்படிவங்களில் இதுவும் ஒன்று. இது ஒரு ரிப்பன் மாதிரியான தோற்றத்தில் இருக்குது. இது ஒரு ஆதிகால யூகாரியோட்டிக் ஆல்காவாக இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கிறாங்க. அடுத்ததாக சுமார் 1.6 இருந்து 1.5 பில்லியன், அதாவது 160 இருந்து 150 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி காணப்பட்ட டஃபானியா. இது 1963 வருஷம் இந்தியாவில் கடப்பா படுகையில் தாமஸ் மற்றும் குப்தா கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா ஆஸ்திரேலியாவில் கூட இது கண்டெடுக்கப்பட்டுச்சு. இது திராட்சை மாதிரி உருண்டையா, ஆனால் அதே நேரம் ஒரு தொடர் சங்கிலி மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளால உட்கரு மாதிரியான அமைப்புகளும் இருந்துச்சு. அப்புறமா பாங்கியோமார்பா, இது சுமார் 1.2 பில்லியன், அதாவது 120 கோடி வருஷங்களுக்கு முந்தைய உயிரி. இது கண்டுபிடிக்கப்பட்ட வருஷம் 1990. இதை கண்டுபிடிச்சது பட்டர்ஃபீல்டு. இது கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஆர்க்டிக் கனடாவில் இருக்கக்கூடிய ஃபாஃபின் தீவு. இதுதான் இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச பல செல் உயிரிகளில் ரொம்ப பழமையானது. இதுக்கு செல் சுவர்கள் எல்லாம் கூட இருந்துச்சு, வித்தியாசங்கள் இருந்துச்சு. அதோட இது நம்ம பாலின இனப்பெருக்கம் செய்த முதல் யூகாரியோட்டா இது இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க. அடுத்ததா என்ன ஆதாரத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மூலக்கூறு கால ஆய்வுகள், மாலிகுலார் கிளாக் ஸ்டடிஸ். இதில் விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நவீன காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒற்றை செல் மெய்க்கரு உயிரிகள் இருக்குது இல்லையா, இதுகளோட டிஎன்ஏ வரிசைகளை ஒப்பிடுறாங்க. அப்படி ஒப்பிடுறப்ப அதில் ஏற்படுற பிறழ்வு விகிதங்களை வச்சு, அதாவது மியூட்டேஷன் ரேட்டை வச்சு அவங்க பரம்பரைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தோராயமான நேரத்தை கணக்கிடுறாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, பூஞ்சைகள், அமீபோசோவாக்கள், விலங்குகள், இதுகளுக்கெல்லாம் இடையில் இருக்கக்கூடிய பிறழ்வு விகிதங்களை வச்சு முன்னாடி தோன்றின உயிர்கள் எந்த காலகட்டத்தில் தோன்றி இருக்கலாம் அப்படின்னு கணக்கிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா
புவி வேதியியல் கையொப்பங்கள், ஜியோகெமிக்கல் சிக்னேச்சர்ஸ். இந்த மாபெரும் ஆக்சிஜனேற்ற நிகழ்வால வளிமண்டலத்தில் ஏற்பட்ட ஆக்சிஜன் உயர்வையும் அதனால ஆக்சிஜனை சுவாசிச்சு உயிர்கள் வாழ்றதுக்கான சாதகமான சூழல் ஏற்பட்டதையும் இது எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம என்னதான் இன்னமும் விவாதத்துக்குள்ளால இருந்தாலும் பாறைகள்ல உறைஞ்சி இருக்கக்கூடிய ஸ்டெரைன்கள், அதாவது புதைப்படிவ ஸ்டீராய்டுகள் சுமார் 2.7 பில்லியன், அதாவது 270 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே ஆரம்ப கால யூகாரியோட்டுகளுக்கான உயிர் வேதியியல் பொருட்கள் இருந்ததை உறுதிப்படுத்துது. அடுத்ததா இந்த மெய்க்கரு உயிரிகள் எப்படி தோன்றி இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது அக ஒன்றிய வாழ்வு, அதாவது எண்டோசிம்பயாசிஸ் மூலமா தோன்றி இருக்கலாம் அப்படின்னு பெரும்பான்மையான விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க. அதாவது ஒன்றுக்குள் மற்றொன்று ஒன்றி வாழக்கூடிய வாழ்வு மூலமா தோன்றி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதென்ன ஒன்றுக்குள் மற்றொன்று ஒன்றி வாழக்கூடிய வாழ்வு? இது ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்தோட உடலுக்குள்ள வாழ்றத குறிக்குது. அப்படின்னா ஒரு உயிரினத்தோட செல்களுக்குள்ளால இன்னொரு உயிரினம் வாழ்ந்து இது ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு பயனடைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். நாம இன்னமும் இந்த எண்டோசிம்பயாசிஸ் முறையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற சில உயிரினங்களை எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா அதை ஈஸியா புரிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தோட்டத்துல உளுந்து மாதிரியான பயிர்கள் போடுவோம் இல்லையா, அதுவும் பெரும்பாலும் நெல் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல உளுந்து பயிரிடுவோம். இது எதுக்குன்னா மண்ணுக்கு நல்ல நைட்ரஜன் சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போடுவோம். அது எப்படி உளுந்து பயிரிட்டா மண்ணுக்கு நைட்ரஜன் சத்து கிடைக்கும்? ஏன்னா உளுந்து செடி இருக்கு இல்லையா, அது தனியா வளராது, அது கூட சேர்ந்து இன்னொரு உயிரினமும் வாழும். அது என்ன உயிரினம் அப்படின்னு கேட்டா, நம்ம அந்த உளுந்து செடியை பிடுங்கி அதோட வேற பார்த்தோம்னா அதுல முடிச்சா உருண்டைகள் இருக்கும். இந்த முடிச்சுகள் உளுந்துல மட்டும் இல்ல, கொழிஞ்சி செடி, பட்டாணி, பீன்ஸ், இப்படி உளுந்து வகைராக்கள் சார்ந்த எல்லா செடிகள்லையுமே இருக்கும். அந்த முடிச்சுக்குள்ளால என்ன இருக்கும் அப்படின்னா ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியா இருக்கும். இந்த ரைசோபியம் தான் காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை செடிகளுக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி வேர் முடிச்சுல சேர்த்து வைக்கிறது. அப்ப செடிக்கு இந்த ரைசோபியம் பாக்டீரியாவால நைட்ரஜன் கிடைக்குது. அந்த ரைசோபாக்டீரியாவுக்கு செடி வாழ்விடத்தை கொடுக்குது, அதோட சேர்த்து ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்குது. இப்படி இரண்டு உயிர்களும் ஒண்ணுக்கொண்ணு பயனடையுது. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த ரைசோபாக்டீரியா அதாவது ரைசோபியம் செடியோட வேர்களுக்குள்ளால வாழுது. அதாவது ஒரு உயிர் இன்னொரு உயிருக்குள்ளால வாழுது. இப்ப கொஞ்சம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதை நாம இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். அது எப்படி ஒன்றுக்குள் மற்றொன்று ஒன்றி வாழக்கூடிய வாழ்வு, எண்டோசிம்பயாசிஸ், இந்த ஒரு செல் உயிரிகளுக்குள்ளால ஆரம்பிச்சது. இந்த பூமியில தோன்றின முதல் உயிரிகளான ஆர்கி பாக்டீரியாக்களா இருந்தாலும் சரி, அடுத்து பரிணமிச்ச பாக்டீரியாவா இருந்தாலும் சரி, அதுலயே பல ஆயிரக்கணக்கான வகைகள் உண்டு அப்படின்னு நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுல புரோமெத்தி ஆர்கியேட்டி அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்த ஒரு மெய்கருவற்ற உயிரி, அதாவது ஒரு செல் புரோகாரியோட்டிக் உயிரி இருக்குது. அது உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லாத ஒரு ஆர்கி பாக்டீரியா வகையை சார்ந்தது. அது என்ன பண்ணுது அப்படின்னா ஆல்பா புரோட்டியோ பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை விழுங்கிடுது. இந்த பாக்டீரியா ஆக்சிஜனை பயன்படுத்தி வாழ்ற ஒரு பாக்டீரியா. அப்ப உயிர் வாழ ஆக்சிஜன் தேவைப்படாத ஒரு பழமையான உயிரி உயிர் வாழ ஆக்சிஜன் தேவைப்படுற ஒரு பாக்டீரியாவை விழுங்கிடுது. ஆனா அதை ஜீரணிக்காம விட்டுடுது. செல்லுக்குள்ள போன அதுவும் உயிர் வாழ ஆரம்பிச்சிடுது. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், மாபெரும் ஆக்சிஜனேற்ற நிகழ்வால இந்த பூமியில உயிரிகள் படிப்படியா ஆக்சிஜனை சுவாசிக்க பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சு. அப்படி இருக்கிறப்ப ஆக்சிஜனை பயன்படுத்தி வாழக்கூடிய ஆல்பா புரோட்டியோ பாக்டீரியா ஏன் இன்னொரு பாக்டீரியா செல்லுக்குள்ளால போய் வாழணும்? வெளியிலேயே சுதந்திரமா வாழலாம் தானே. அது மட்டும் இல்லாம இந்த ஆல்பா புரோட்டியோ பாக்டீரியாவை விழுங்கின உயிரி வேற, ஆக்சிஜன் தேவைப்படாத உயிரி. ஆக்சிஜன் இருந்தா அதுக்கு ஆபத்து. அப்படி இருக்கிறப்ப ஒரு பாக்டீரியாவை விழுங்குறதால அதுக்கு என்ன பயன் கிடைச்சிட போகுது? இங்கதான் நம்ம ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னேன்ல, அங்க மறுபடியும் போகணும். இதெல்லாம் நிகழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது கடல்ல ஆக்சிஜன் இருக்கு. அப்ப குறிப்பிட்ட
குறிப்பிட்ட இந்த ஆனரோப், அதாவது உயிர் வாழ ஆக்சிஜன் தேவைப்படாத உயிரி என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்சிஜனை சகிச்சுக்கிட்ட உயிர் வாழ்ற தன்மையில இருக்குது. ஆனாலும் செல்லுக்குள்ளாலையும் ஆக்சிஜன் ஊடுருவும். அப்ப அதையும் தடுத்தாகணும். அதுக்கு தான் இந்த உயிர் வாழ ஆக்சிஜன் தேவைப்படுற பாக்டீரியாவை முழுங்கிக்கிட்டு கொல்லாம விட்டுடுது. அந்த ஆக்சிஜன் தேவைப்படுற பாக்டீரியா இந்த ஆக்சிஜன் தேவைப்படாத பாக்டீரியாவோட செல்லுக்குள்ளால ஊடுருவுற ஆக்சிஜனை பயன்படுத்தி உயிர் வாழுது. அப்படி அது ஆக்சிஜனை பயன்படுத்திடுறதால ஆக்சிஜன் தேவைப்படாத உயிரி ஆக்சிஜனோட பாதிப்புல இருந்து தப்பிச்சிரும். அது மட்டும் இல்லாம செல்லுக்குள்ளால இருக்கக்கூடிய ஆல்பா புரோட்டியோ பாக்டீரியா ஆக்சிஜனை பயன்படுத்தி கூடுதலான ஏடிபி, அதாவது ஆற்றலை உருவாக்கும். அதுல கொஞ்சம் ஆற்றலை உயிர் வாழ ஆக்சிஜன் தேவைப்படாத அந்த பழமையான உயிரியான புரோமெத்தி ஆர்கியேட்டிக்கு கொடுக்கும். அதுக்கு பதிலாக இந்த புரோமெத்தி ஆர்கியேட்டி என்ன பண்ணும் அப்படின்னா உயிர் வாழ ஆக்சிஜன் தேவைப்படுற பாக்டீரியாவுக்கு உயிர் வாழ்றதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தையும் கொடுக்கும், வெளியிலிருந்து வரக்கூடிய ஆக்சிஜனையும் கொடுக்கும். அவ்வளவுதான். இப்போ ஒன்றுக்குள்ளால மற்றொன்று ஒன்றி வாழக்கூடிய ஒரு கூட்டணி வாழ்க்கை உருவாகியாச்சு. ஒரே ஒரு செல்லுக்குள்ள இதெல்லாம் நடந்தா போதுமா? இது எப்படி பல்கி பெறுகிறது அப்படின்னு பார்த்தா, எப்பெல்லாம் இந்த விழுங்கின ஆர்கி பாக்டீரியா மறு உற்பத்தி பண்ணுதோ அப்பெல்லாம் விழுங்கப்பட்ட பாக்டீரியாவும் மறு உற்பத்தி பண்ணுது. அப்படி அது தன்னோட சந்ததியை தக்க வச்சுட்டு இருந்துச்சு. எல்லாம் சரிதான், கூட்டணியா இருந்தாலும் இந்த உயிர்கள் தனித்தனியா தானே இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அதுல இருந்து எப்படி யூகாரியோட்டுகள், அதுதான் மெய்க்கரு உயிரிகள் தோன்றிச்சு. நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த ஆக்சிஜன் தேவைப்படாத ஆர்கிபாக்டீரியாவா இருந்தாலும் சரி, உள்ள இருக்கிற அந்த ஆக்சிஜன் தேவைப்படுற பாக்டீரியாவா இருந்தாலும் சரி, அதுகளோட செல்லை சுத்தி பிளாஸ்மா சவ்வு இருக்கும் அப்படின்னும் அதுங்களோட டிஎன்ஏ சும்மா அந்த செல்லுக்குள்ளால லூஸா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப அந்த பிளாஸ்மா சவ்வு முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மடிப்புகளா மடியுது. அது அப்படி மடிஞ்சு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மாறுது. இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது சின்ன வலை மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிளாஸ்மா சவ்வு டிஎன்ஏவை சுத்தி ஒரு உரையை போடுது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா நியூக்ளியஸ்னு சொல்றோம். உண்மையான உட்கரு அப்படின்னு அதை நம்ம சொல்றோம். இந்த நிலையில நாம அந்த செல்லை எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா ப்ரோ யூகாரியோட்டிக், அதாவது யூகாரியோட்டுக்கு முந்தைய நிலை அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா காலப்போக்கில் அந்த விழுங்கப்பட்ட உயிரி இருக்குதுல்ல, அது அதை விழுங்கின உயிரியோட ஒரு உள்ளுறுப்பா மாறிடுது. அதாவது ஒன்று இன்னொன்னு விழுங்குது, விழுங்கப்பட்டது ஒரு உறுப்பா மாறிடுது. இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மெய்க்கரு உயிரிகள்ல மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற உள்ளுறுப்பு இருக்கு. இது அந்த ஆல்பா புரோட்டியோ பாக்டீரியா இருக்குல்ல, அதுதான் இப்படி மைக்ரோகாண்ட்ரியாவா பரிணாமம் அடைஞ்சிருக்கு. இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் அதில் அப்படி என்ன விசேஷம் இருக்குன்னா, அதுதான் எல்லா சிக்கலான உயிர்களோட ஆற்றல் சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய இடமா இருக்கு. இங்க இருந்து தான் இப்போ ஏடிபி உற்பத்தி ஆகும். அதனால தான் அதை விஞ்ஞானிகள் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒவ்வொரு சிக்கலான உயிர்களோட செல்கள்லையும் இது இருக்கும். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க தோழர்களே, நம்மோட ஒவ்வொரு செல்லுலையும் கூட நம்மோட அந்த மூதாதையரான ஆல்பா புரோட்டியோ பாக்டீரியா இருக்குல்ல, அது மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற உறுப்பா இன்னமும் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. இதுவே தாவரங்களை எடுத்துக்கிட்டா அதுங்களோட செல்லுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியா கூடவே குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற உறுப்பும் இருக்குது. இந்த குளோரோபிளாஸ்ட் எப்படி உருவாச்சு? இப்ப அந்த ஆரம்ப கால மெய்க்கரு உயிரி தோன்றியாச்சு. அதுக்குள்ளால ஆற்றலை உற்பத்தி பண்ற மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு உறுப்பும் தோன்றியாச்சு. இப்ப இந்த உயிரிக்குள்ளால ஒரு சயனோபாக்டீரியா விருந்தாளியா போச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இந்த சயனோபாக்டீரியாவில் அப்படி என்ன இருக்கு? பச்சையம் இருக்குது இல்லையா, அதாவது குளோரோஃபில் இருக்கு. இந்த பச்சையம் தான் மாபெரும் ஆக்சிஜனேற்ற நிகழ்வுக்கு காரணி அப்படின்னு பார்த்தோம். அந்த பச்சையத்தை வச்சும் சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, நீர் எல்லாத்தையும் வச்சும் சயனோபாக்டீரியாக்கள் தங்களுக்கான குளுக்கோஸை தானே தயாரிச்சுக்குது
அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒரு மைட்டோகாண்ட்ரியா இருக்கக்கூடிய ஆரம்பகால மெய்க்கரு உயிரிக்குள்ளால ஒரு சைனோபாக்டீரியா விருந்தாளியா நுழைஞ்சா அடுத்து என்ன நடக்கும்? அது எந்த செல்லுக்குள்ளால போச்சோ அந்த செல்லுக்கு குளுக்கோஸை தயாரித்து கொடுக்கும் இல்லையா? அப்போ நாளடைவில் இந்த சைனோபாக்டீரியா குளோரோஃபில்லா மாறி போயிடுது, ஒரு உறுப்பாக மாறி போயிடுது. இதுக்கும் தனியாக டிஎன்ஏ இருக்குது, அதுக்கும் ரெட்டை மெம்பரைன், அதுதான் சவ்வு எல்லாம் இருக்குது, அதுவும் செல்லுக்கு சம்பந்தம் இல்லாமல் ரெண்டாக பிரிஞ்சுக்குது. ஆக குளோரோபிளாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த செல்கள் தான் பிற்பாடு பாசிகள், செடிகள், கொடிகள், மரங்கள் எல்லாத்துக்குமான மூதாதையர்களாக இருந்துச்சு. இப்போவும் நம்ம தாவர வகைகள் இருக்குது இல்லையா, அதுகளோட செல்களுக்குள்ளால இந்த மூதாதையர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆக மொத்தத்தில் ஒரு செல்லுக்குள்ளால ஒரு நியூக்ளியஸும் மைட்டோகாண்ட்ரியாவும் இருந்துக்கிட்டு பல சிக்கலான வேலைகளை கூட்டா செய்ய ஆரம்பிச்சுதுங்க. அது விலங்குகளா பிற்பாடு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுது. அது கூடவே சில செல்களில் குளோரோபிளாஸ்டும் சேரும்போது அது தாவரங்களா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுது. இது எப்படி சாத்தியம்? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய விஞ்ஞானிகள் இதெல்லாம் முன்னாடியே கணிச்சு சொல்லி இருந்தாலும் லின் மார்குலிஸ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி தான் இதை லாஜிக்கோட ஒரு நவீன விளக்கத்தை சொல்லி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா டிஎன்ஏ இருக்கு. அதுவும் இந்த டிஎன்ஏ எல்லாமே ப்ரோகாரியோட்டுகள் இருக்குது இல்லையா, அதுங்களோட டிஎன்ஏ மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாம அதுக்கு 2 ஜவ்வு வேற இருக்குது. அதுல ஒரு ஜவ்வு அதோட சொந்த ஜவ்வு, இன்னொன்னு அது விழுங்கும் போது உருவான அந்த பழைய ஆக்சிஜன் தேவைப்படாத ஆர்கிபாக்டீரியாவோட ஜவ்வு. அது மட்டும் இல்லாம மைட்டோகாண்ட்ரியாவா இருந்தாலும் சரி, குளோரோபிளாஸ்டா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே அது இருக்கிற செல்லுக்கு சம்பந்தமே இல்லாம தனியாவே பிரிஞ்சுக்குது. அப்ப இதெல்லாம் தான் அது ஒரு ஆரம்ப கால உட்கரு இல்லாத உயிர்கள்ல, அதாவது ப்ரோகாரியோட்டுகள்ல இருந்து உருவானதுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி முதல்ல தோன்றின இந்த ஆரம்ப கால மெய்க்கரு உயிர்கள், அதாவது சிக்கலான உயிர்கள் எல்லாமே ஒரு செல் உயிரியா தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் அந்த ஒரு செல் உயிரிக்குள்ளால இருந்த மைட்டோகாண்ட்ரியா ஏராளமான ஆற்றலை, ஏடிபியை செல்களுக்கு வாரி வழங்கிச்சு. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு நாம அடுத்த வாய்ப்புல பார்ப்போம். நன்றி தோழர்களே.